வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் பொடி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜ் பல்சர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோனோட கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வெஹிக்கிள். அதுனா வெர்சைல்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பார்க்கவும் ஸ்போர்ட்டியராக இருக்கும். ஆமாம், பஜாஜ் பல்சருடைய ஸ்போர்ட்டி டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய அந்த ஒரு கேம் சேஞ்சர் வெஹிக்கிளாக இருந்துட்டுச்சு. பஜாஜோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டான ஒரு கீ பிளேயரோட ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அட் த சேம் டைமில் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ரேஞ்சில் தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டின்னு கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 11.64 bhp அண்ட் 10.8 Nm ஆஃப் டார்க்கு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. டாப் ஸ்பீடு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிடையாது, ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் 5th பிளேஸில் பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 140 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் டோனு, கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் ப்ளஸ் சூப்பரான ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஸ்லைட்லி ஃபீச்சர் டச்சான ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அதுலேயும் குறிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஆமாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்னமாலே உங்களுக்கு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் டோனில் தான் வருது. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய ஓவரால் டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெல்ட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.72 bhp அண்ட் 10.6 Nm ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு அந்த ஒரு 125cc ஏற்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர் தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பவர் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இதை விட கூட கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 55லேருந்து 65 வரைக்கும் கூட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம். அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்டெக் வேரியண்ட்டுன்றதுனால இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது ஒரு டிஜிட்டல் டைப்பு. உங்களுக்கு வந்து ஒரு எல்சிடி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் வந்து உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 122 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 1,13,000 முடிதுன்றப்போ ப்ரைஸிங்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோட சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சொல்லப்போனால் இந்த ஹோண்டா ஷைனுமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் என்ன உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அதை மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு இது மேபி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி தான். பட் ஆனால்
ப்ராக்டிக்கலாக பார்க்குறோன்றப்ப அதில் வந்து இந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின், நல்ல மைலேஜும் கொடுக்கும். உங்களுக்கு டிசைன் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பிட் மல்டிபிளர்ஸ் கழிச்சு உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 பிஹெச்பி அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் அதை மாதிரி விஷயங்களை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மைலேஜ் பெட்டராக இருக்கும். கம்பெனி ரிப்போர்ட்டட் உங்களுக்கு 55ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிள் 60 அபோவே தருது. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க பர்ச் வரைக்கும். அதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அழகுன்னு பார்த்தாச்சுங்களா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்ன்றது வந்து ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 113 கேஜி தான் வருதுன்னப்ப லைட் வெயிட்டான மாடலாகவும் இருக்குது. இந்த ஒரு ஹோண்டா ஷைன் 125 சீட் 791 ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. அரௌண்ட் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1,05,577 அந்த மாதிரி வரும். டாப் மாடல் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 1,11,000 முடிக்கின்றப்போ ப்ரைஸிங்கில் சொல்லப்போனால் நம்ம ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டரை விட இது ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஆப்ஷன். பட் ஆனால் ஒன்று இதில் பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. உங்களுக்கு நார்மலான அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். டிஜிட்டல்ன்ற விஷயத்துக்கு இந்த இடமே கிடையாது இந்த இடத்துல. அப்படின்றப்ப எனக்கு ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிளாக தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். முன்னே பார்த்த ஹோண்டா ஷைன் 125ல நம்ம ஒரு சில குறைகள் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு நல்ல வெஹிக்கிள்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே சேம் இன்ஜின், அதே சேம் சேஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வெஹிக்கிள்லேருந்து சேஸ் பண்ணி அதிலிருந்து குறைகளையும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரு மாடலாக தான் உங்களுக்கு இந்த ஹோண்டாவுடைய SP 125ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குமே கூட இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டோனில் இருக்குது. இல்லை உங்களுக்கு டிசைன்லேயும் உங்களுக்கு கரை கிடையாது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளர்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 பிஹெச்பி, உங்களுக்கு 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு இதுவுமே 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நம்ம சொல்கிறாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 116 கேஜி, சீட் 790 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,14,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. லைட்டிங் மாதிரி விஷயங்களையும் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அப்படின்றப்ப ஓரளவு நல்ல ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இல்லையா இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டோட்டலி யூனிக்கான ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டிசைன். வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெஹிக்கிள் ஓவரலாக பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலான கம்ப்யூட்டர் வெஹிக்கிள் தான். உங்களுக்கு சீட்டிங்லாம் நல்ல ஸ்பேஸாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபுட் போர்டு, ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலி ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்டாக தான் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெஹிக்கிள்லாம் டோட்டலி கம்ப்யூட்டர் தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூனிக்காக தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டிசைனில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபியூச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத மாதிரின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நெகட்டிவ் டைப் தான். அது வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 3 ரைடிங் மோட்ஸு, ரைட் பை ஒயர் ஃபீச்சரு, க்ரூஸ் கண்ட்ரோலு, உங்களுக்கு சீட்டுக்கு கீழே ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ், பேனிக் பிரேக் அலர்ட்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட விதமான ஃபீச்சர்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிளில் சூப்பராக உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த ஹீரோவுடைய கிளாமர் X125 இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இறக்கியிருக்காங்க. அட் த சேம் டைமில் இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.4 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு.
அப்படின்றப்போ பவர்லேயும் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு அளவுக்கு நல்ல பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு கியர் மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்வலாக இந்த ஒரு 125 கொடுக்குற மாதிரி தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெல்ட் மல்டிபிள் கிளச்சு. டாப் ஸ்பீடு இதுவுமே அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 100 km/h வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த வெஹிக்கிளுமே 61 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரீடிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ நிஜமாக இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு மைலேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான வெஞ்சன் தான். பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. உங்களுக்கு 125 kg வரைக்கும் வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பர் அஃபோர்டபுள் ஆப்ஷன். பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,20,000 முடியுது. இப்போ 1,20,000 என்னை பொறுத்த அளவுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலு, ரைட் பை வயர் ஃபீச்சரு, ரைடிங் மோடு, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியில் ஒரு சூப்பர் லோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி எல்லா விஷயத்தையும் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றப்ப நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் வரக்கூடிய ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிளாக இந்த ஹீரோவுடைய கிளாமர் 125 எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கேயே முடியும். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.